ஹங்கேரி புரட்சியை முறியடிக்க சோவியத் யூனியனின் படைகள் 1956ஆம் ஆண்டு இதே நாளில்தான் ஹங்கேரியை முற்றுகையிட்டன. சோவியத் ஒன்றியத்தின் அதிபர் ஸ்டாலினின் சார்பு கம்யூனிச கொள்கையை ஹங்கேரி பின்பற்றி வந்த நிலையில் அதற்கு எதிராக அக்டோபர் 23ஆம் நாள் ஹங்கேரியில் புரட்சி வெடித்தது. நவம்பர் 4ஆம் நாள் ஹங்கேரியின் தலைநகர் புடாபெஸ்ட் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை சோவியத் படைகள் முற்றுகையிட்டன. இறுதியில் நவம்பர் 10ஆம் நாள் கம்யூனிச ஆதரவு அரசின் உதவியுடன் புரட்சி ஒடுக்கப்பட்டது. இந்த புரட்சி பற்றிய கருத்துக்கள் அடுத்த 30 ஆண்டுகளுக்கு தடை செய்யப்பட்டன. பனிப்போரின் இறுதி காலத்தில், அதாவது 1989ஆம் ஆண்டு புரட்சி தொடங்கிய அக்டோபர் 23ஆம் தேதி தேசிய விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டது. பனிப்போர் காலத்தில் கம்யூனிச ஆதரவு அரசை எதிர்த்து அதன் மாணவர்களே நடத்திய இந்த புரட்சி முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது.